Hi everyone. நிஃப்டி மண்டே அன்னைக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் நம்ம சொன்ன கீழே ஒரு டவுன் சைடில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,900 இந்த கேப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. 25,900க்கு கீழே பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் பிரேக் ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுவும் 26,000க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். 26,000 கீழே தான் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாங்க. நம்ம சொன்ன இடத்துல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வேணும்னா செக் பண்ணுவாங்க. அதுதான். ஸோ கண்டினியூவாக டெக்னிக்கல் தெரிஞ்சால் நீங்கள் என்ன ப்ரொடக்ட் பண்ணுறீங்களோ அதுவுமே நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி பிரேக் அவுட் ஆனால் தான் டவுன் சைடில் இருக்கலாம். இல்லைனா இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக மார்க்கெட் வந்துச்சு. எக்ஸாக்டாக இந்த ஜோனை வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடத்துலயே தான் திரும்பவும் வந்து சாரி லாஸ்ட் ஃப்ரைடே எங்கே மார்க்கெட் இருந்ததோ அதே இடத்துக்கு தான் திரும்ப வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு. இப்போது இன்னைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரைடேவோட ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கல. என்னதான் ரெக்கவர் கொடுத்துருந்தாலும் நாலு டச் கூட பண்ணல. ஓகே, இப்போ திரும்பவும் நாளைய சினாரியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா மார்க்கெட் ஒரு 26,000க்கும் கீழே எந்த கீ லெவல் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இன்சைட் பாருக்கு கீழே இன்சைட் பாரோட லோக்கு கீழே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுனில் வர்றதுக்கு பாசிபிள். அது எந்த ஜோன் வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25,900 திரும்ப பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த கீ லெவலுக்கு வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்பலாம். அப்படி இல்லைன்னா அப்சைடில் இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 26,050 to 60 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் 26,185 ஆல்மோஸ்ட் 200 ரேஞ்சுக்கு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது நாளைக்கு சினாரியோவுக்கு. ஏன்னா இந்த இடம் வந்து ஃப்ரீ ஜோனாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க மார்க்கெட் மைலண்டாக இருந்தது அப்படின்னா மூவ் ஆகும். ஒருவேளை சைட்வேஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே மார்க்கெட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பெரி அன்னைக்கு மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து சைட்வேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்